ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது எவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டுக்கு. இது எப்பேற்பட்ட மண் இந்த மண். கண்ணகி வாழ்ந்த மண் இந்த மண். ஏன் இந்த மண்ணு? அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். கடலூர் மண் இந்த மண். நம்ம எல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய பேர பசங்க பேத்திங்க. வீர மங்கை அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை முறை அஞ்சலை அம்மாள் சிறைக்கு போனாங்க. காந்தி அவர்களே அஞ்சலை அம்மாளை போய் பார்க்கணும் 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 பார்க்க விடல வெள்ளக்காரங்க. மறைமுகமா போய் பார்த்தாங்க. அவங்க சிறையில் இருக்கிறப்பதான் அவங்க கர்ப்பமாய் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு சிறையில தான் பிரசவம் நடக்குது. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அப்படிப்பட்ட வீர மங்கைகள் வாழ்ந்த மண் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒருத்தன் அசாம்காரன் சொல்றான், நான் தமிழ்நாட்டுக்கு நான் எதுக்கு போறேன்னா கஞ்சா அடிக்கிறதுக்கு போறேன், தண்ணி அடிக்கிறதுக்கு போறேன், அதை அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது, தெரிஞ்சு அங்க இருக்கிற பெண்களை நாசப்படுத்திட்டு வருவேன். இனியும் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க. நான் சொல்றேன், தாய்மார்கள் உங்கள் காலை பிடிச்சு நான் கேட்கிறேன். ஸ்டாலின் மறுபடியும் வந்தாப்புல வரப்போறது இல்லை, அது வேற. நான் சொல்றேன், நான் வந்தாப்புலனா அவ்வளவுதான் உங்க பிள்ளைக பேர பிள்ளைக. ஏன்னா நான் சொல்றது கஞ்சானா அதோட மோச போதை பொருட்கள் இருக்கிறது. காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமின், இதெல்லாம் பவுடர். ஊசி போடுவான், மாத்திரை போடுவான், ஸ்டாம்பு போடுவானுங்க. அமெரிக்காவில் என்னென்ன போடுறாங்களோ அமெரிக்கா பத்தி தெரியலமா? அங்க அவ்வளோ போதை பழக்கம் அமெரிக்காவில். அதுல எல்லாமே தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். நகரத்தில் மட்டும் கிடையாது, கிராமத்துல குக்கிராமத்துல இங்க பிள்ளைங்க போற பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, வேலை செய்யற இடத்துல சரளமா கிடைச்சிட்டு இருக்குது. காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக அரசு, கையால் ஆகாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்.